எந்த இடத்துல நாங்கள் போடுவோம்னு சொன்னோம். ஒரு சிலர் இருப்பார்கள் புதுசாக கட்சி ஆரம்பின பல முறை சொல்லியிருக்கோம். எந்த கட்சி ஆரம்பித்தாலும் போய் முதல்ல கையெழுத்து போட்டு அதில் முதன்மையானவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்மல்குமார். நான் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, கூடா நட்பு கேடில் முடியும் என்பது போல திமுக டீலிமிட்டேஷனில் நாங்கள் ஆதரித்து வாக்களிக்க மாட்டோங்கிறது எந்த இடத்துலையுமே சொல்லலை அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் திமுக மேலே குற்றச்சாட்டு. எந்த இடத்துல நாங்கள் போடுவோம்னு சொன்னோம். நிர்மல்குமார் கேட்குற கேள்விக்கு நிர்மல்குமார் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அவர் வாயில் உண்மை வராது. காரணம் என்ன, ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது பிஜேபி பற்றி பேசுறது யோகிதை, விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு யோகியதே கிடையாது. நாங்கள் டூத் அண்ட் நெயில் பிஜேபியை எதிர்க்கிறோம். இன்று அதே நிலைப்பாட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுகவால் தான் தோற்கடிக்கப்பட்டது, நிறைவேறியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ எதிர்த்து எங்கள் தலைவர் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு தளபதி அவர்கள் அந்த சட்டத்தையே கொண்டு வருகிற இதுவே மசோதாவையே எரித்தார். அதற்கு பிறகுதான் அது தோற்கடிக்கப்பட்டது என்பது உண்மை. நிர்மல்குமார் ஒரு நேரத்தில் ஒரு பேசக்கூடியவர். ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் எந்தெந்த கட்சிக்கு போயிட்டு வந்தார் இப்போதைக்கு டிவிகேயில் இருக்கிறார். இன்னும் அவர் இந்த ஆட்சி முடிவதற்குள் எந்த கட்சிக்கு போவார் என்பது இன்னும் புதுசாக தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா. ஆக ஒரு சிலர் இருப்பார்கள் புதுசாக கட்சி ஆரம்பின பல முறை சொல்லியிருக்கு. எந்த கட்சி ஆரம்பித்தாலும் போய் முதல்ல கையெழுத்து போட்டு அட்டை வாங்கி வச்சுக்கிறதும் சில பேருக்கு ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்கு இருக்கிற பழக்கம். அதில் முதன்மையானவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்மல்குமார். நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டுட்டோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்கணுன்றதை சொல்லி தான் எங்கள் எதிர்க்கட்சி தெளிவாக அதை தெளிவுபடுத்தி விட்டார். ஆகினால் ஃபேர் டீலிமிட்டேஷன் இஸ் பிரின்சிபல் அண்ட் பாலிசி. அதை தான் வற்புறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வரணுன்றது சொன்னோம். இப்போ இவங்க ப்ரீ எம்ப்டுன்னு தான் சொல்லணும். இதை அங்கே வர்றதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னே குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தந்தாதாங்க அது பேர் கூட்ட முடியும். அது கூட தெரியாமல் பில்லே இன்னும் வரல. என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு என்ன கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம கமெண்ட் பண்ண முடியும். இவங்க திசை திருப்புவதற்காக செய்கிறாங்க. ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணலை. 100 நாளாக தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. பல்வேறு பிரச்சனைகள் இது தலைவிரித்து ஆடுகிறது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினாங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. நான் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, 2-3 பேர் இந்த பல கட்சிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தயவு செய்து கிட்ட சேர்க்காம இருந்தால் அவருக்கு நல்லது. இவங்களெல்லாம் கூட சேர்த்துருந்தா கூடா நட்பு கேடில் முடியும் என்பது போல இந்த ஆட்சிக்கு கேடு இவங்களால் தான் வரப்போகுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.